சைன் காஸ் tan இதெல்லாம் எதுக்காக இருக்குது, எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தெரியாமலேயே கணக்கு பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி மேலேயும் வந்திருப்போம். ஆனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது இவ்வளவு சிம்பிளான விஷயமா அப்படின்றது கடைசியில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி இது எங்கெங்கே நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம், இந்த டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி எங்கெங்கே இந்த சைன் காஸ் tan பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சைன் காஸ் tan இதோட பேரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்காக அப்படின்றத புரிஞ்சுப்போம். இது எல்லாமே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது இப்போ உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் பலவிதமான பொருட்கள் இருக்கும். ஆனால் அந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் விலை அப்படின்ற ஒன்று இருக்கும், ப்ரைஸ். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். இப்போ ப்ரைஸு அது என்ன பொருளுக்கு அப்படின்றத அந்த பொருள் அங்கே போட்டோம். உதாரணமாக பென் அப்படின்னா ஸோ அந்த பென்னோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அங்கே பொருளை சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்கேல் அப்படின்னா அந்த ஸ்கேலோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். அப்போ அந்த ப்ரைஸ் அப்படின்றது ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளோட ஆரம் வந்து 1, அதாவது அதோட ரேடியஸ் வந்து 1. இது யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 1 வச்சு நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஒரு வேல்யூ டிரைவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த வேல்யூவில் வேணாலும் நம்ம போட்டு ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளோட மையத்திலிருந்து நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி ஆங்கிள் வந்து இதுக்கு இருக்கும். இது ஏன் 360 அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இப்போதைக்கு இந்த 360 டிகிரி ஆங்கிளே வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். இது 0 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 90 டிகிரி செங்குத்தா, 90 டிகிரி திரும்ப கிடைமட்டமாக 180 டிகிரி, திரும்ப செங்குத்தா 270 டிகிரி, மறுபடியும் 0ல் 360 டிகிரியில் வந்து முடியும். இப்போ அந்த சைன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செங்குத்தாக இருக்கக்கூடிய வேல்யூவை டிஃபைன் பண்ணக்கூடியது. அதாவது வெர்டிக்கலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த சைன் அப்படின்றது. அதே மாதிரி காஸ் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த காஸ் அப்படின்றது. இப்போது நம்ம அந்த சர்க்கிளை ஒரு கிராஃபில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இந்த கிராஃபில் நமக்கு 0 டிகிரியில் இந்த சர்க்கிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதோட ஹரிசாண்டல் வேல்யூ வந்து 1 வரும். ஏன்னா அதோட ஆரம் ரேடியஸ் வந்து 1. ஸோ அப்படின்றப்போ ஹரிசாண்டல் வேல்யூ 1. வெர்டிக்கல் வேல்யூ செங்குத்தா அதோட வேல்யூ அது எங்கேயுமே போகலை, அது ஹரிசாண்டலாக மட்டும்தான் இருக்குது, 0 பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ அப்போ அதோட வெர்டிக்கல் வேல்யூ வந்து 0. அப்போ நமக்கு தேவையானது அந்த வெர்டிக்கல் வேல்யூ, செங்குத்தான வேல்யூ. அப்போது சைன் 0 டிகிரி அப்படின்றது 0 அப்படின்றது தான். இப்போது அந்த சர்க்கிள் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். 0 பாயிண்ட்லேருந்து இந்த 90 டிகிரி அப்படின்றது மேற்புறமாக நகர்ந்துருக்கு. ஸோ அப்படின்றப்போ இதில் வெர்டிக்கல் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி வரும். அதோட ஆரத்தோட அளவு வந்து 1. ஸோ அப்போது நமக்கு வெர்டிக்கலாக 1 கிடைக்கிது, ஹரிசாண்டலாக அது எந்த பக்கமும் நகரலை. அப்படின்றப்போ ஹரிசாண்டல் வேல்யூ 0, வெர்டிக்கல் வேல்யூ 1. இப்போ நமக்கு தேவையானது வெர்டிக்கல் வேல்யூ. அப்போ சைன் 90 அப்படின்றது 1. இப்போ அந்த சர்க்கிள் 30 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதுக்கு ஹரிசாண்டல் வேல்யூ, வெர்டிக்கல் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட கிடைமட்டத்தில் கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 0.8 கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி செங்குத்தாக கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 0.5 கிட்ட கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையானது செங்குத்தான வேல்யூ. நம்ம சைன் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவையானது செங்குத்தான வேல்யூ. அப்போது சைன் 30 டிகிரி அப்படின்றது 0.5 அப்படின்ற யூனிட்டாக நம்ம எடுத்துப்போம். இதே மாதிரி தான் காஸ் அப்படின்றதும் கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம காஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணமாக காஸ் 0 டிகிரி அப்படின்னா நமக்கு வேல்யூ 1 வரும். ஏன்னா அது வந்து கிடைமட்டமாக ஒரு ஆரத்தில் வந்து இருக்குது. அதே காஸ் 90 டிகிரி அப்படின்னா நமக்கு 0 வரும். ஏன்னா கிடைமட்டமாக அது எந்த பக்கமும் நகரலை, செங்குத்தாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி சர்க்கிளை வச்சு செங்குத்தாக கிடைமட்டமாக வேல்யூ எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முந்தைய வீடியோவில் பித்தகோரஸ் தியரம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது எப்படி இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லியிருப்பேன். இந்த பித்தகோரஸ் தியரத்தில் நமக்கு செங்கோண முக்கோணத்தோட 2 பக்கத்தோட வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு 3வது பக்கத்தோட வேல்யூவை நம்மளால் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நமக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த 2 பக்கத்தோட வேல்யூ கிடைக்காது. ஏதாவது ஒரு பக்கத்தோட வேல்யூ தான் கிடைக்கும். அந்த ஒரு பக்கத்தோட வேல்யூவை வச்சு மட்டுமே மற்ற 2 பக்கங்களோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சைன் காஸ் tan எல்லாம். இப்போ உதாரணமாக இங்கே ஒரு டவர் இருக்குது. இந்த டவரோட உயரத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அது என்கிட்ட இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் அதோட உயரம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போது உதாரணமாக என்கிட்ட இருந்தது 10 அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் தெரியும், அந்த டவரை நான் என்ன ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்ற அந்த டிஃப்ளெக்ஷனும் தெரியும். ஸோ இப்போ உதாரணமாக 30 டிகிரி ஆங்கிளில் என்கிட்ட இருந்து அந்த டவரோட டாப் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இந்த 30 டிகிரியை நம்ம அந்த யூனிட் சர்க்கிளில் போட்டோம் அப்படின்னா சைன் காஸ் ரெண்டுமே நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் வந்துருச்சு, 30 டிகிரியில் ஒரு ஆங்கிளில் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதோட வெர்டிக்கல் 0.5 இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் அதோட கிடைமட்டம் வந்து 0.866 தான் இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷன். இந்த டவருக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் 10 அடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 0.866 இருந்தது அப்படின்னா நமக்கு 0.5 வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அப்படின்றப்போ 10 அடி இருந்தது அப்படின்னா அப்போது வெர்டிக்கலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேல்குலேட் பண்ணுறது ஈஸியாகி போச்சு. 0.5 நம்ம கீழே இருக்கக்கூடிய 0.866 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரேஷியோ ஃபேக்டர் கிடைக்கும் 0.577ன்னு சொல்லிட்டு. அந்த வேல்யூவை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5.7 கிடைக்கும். இந்த 5.7 தான் அந்த டவரோட ஹைட்டு 5.7 ஃபீட்டு. இந்த செங்கோண முக்கோணத்தில் வெர்டிக்கலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ சைனு, ஹரிசாண்டலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ காசு, இன்னொன்று ஹைபாட்னியூஸ் இருக்கு இல்லையா, கர்ணம், அதுதான் வந்து நமக்கு டேனு. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணது தனித்தனியாக பிரித்து கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் இப்போ காஸ் தீட்டாக்கு அந்த செங்கோண முக்கோணத்தில் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சைன் தீட்டாக்கும் டர்ன் தீட்டாக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறதை சிம்பிளிஃபை பண்ணதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபார்முலா எல்லாமே. சரி, நம்ம சைன் வேவு, காஸ் வேவு, டேன் வேவு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த வேல்யூஸை வச்சு கிராஃபில் வரையக்கூடிய வேவ் ஃபார்மை தான் நம்ம அந்த வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வேவ் ஃபார்மு டைமை பொறுத்து அந்த வேல்யூவில் ஏற்படக்கூடிய வித்தியாசத்தை தான் அது காட்டுது. இப்போ அந்த சைன் அப்படின்றது வெர்டிகலோட வேல்யூவை குறிப்பிடக்கூடியது. இப்போது இந்த ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, இப்படி ரொட்டேட் ஆகும்போது அது 0லேருந்து 360 டிகிரிக்கு மறுபடியும் வருது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த வெர்டிக்கலாக ஏற்படக்கூடிய வித்தியாசத்தை நம்ம டைமை பொறுத்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த சைனோசைடல் வேவ். இந்த காசோட வேவ் ஃபார்மும் சைனோட வேவ் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட ஆரம்பத்தில் 0 டிகிரி இருக்கு இல்லையா, காஸ் 0 டிகிரி, அதோட ஹரிசாண்டல் வேல்யூ வந்து நமக்கு 1. அப்போது ஆரம்பத்திலே அது ஹை வேல்யூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தகுந்தாப்பில் அது ஹையிலேருந்து லோ ஆகிட்டு திரும்ப மறுபடியும் ரைஸ் ஆகும். இதனால் அந்த காசோட மேக்ஸிமம் வேல்யூக்கும் சைனோட மேக்ஸிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். இந்த டேனோட வேவ் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பார்த்தோம் செங்கோண முக்கோணத்தோட கர்ணத்தை தான் வந்து நம்ம டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஹைபாட்னியூஸ். 60 டிகிரியில் அதோட ட்ரையாங்கிளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போது அதோட சைன் வேல்யூ காஸ் வேல்யூவை வச்சு நம்ம அதோட ஹைபாட்னியூஸை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.7 கிட்ட வரும். அந்த யூனிட் சர்க்கிளோட ரேடியஸை தாண்டி இந்த ஹைபாட்னியூஸ் வந்து வருது. ஸோ அந்த வேல்யூவை வச்சு நம்ம அந்த வேவ் ஃபார்மை போடும்போது அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செங்கோண முக்கோணத்தோட பக்கங்களை கண்டுபிடிக்கிறத தாண்டி சைன் காஸ் டேனோட வேலை எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம், ஒரு ஜென்ரேட்டரில் தான் அது சுற்றுது. ஸோ சுற்றுது அப்படின்றப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடியது அல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேவ் ஃபார்மை சைன் வேவ்னு தான் சொல்கிறோம். அப்போ இதில் உருவாகக்கூடிய இந்த சப்ளையை சைனோசைடல் வேவ்னு சொல்லி சொல்கிறோம். இதில் அந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம அந்த காஸ் ஆங்கிளில் போடும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போது அந்த சைனோசைடல் வேவில் தான் வந்து இந்த ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு அர்த்தம் நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ குச்சியாக தெரியும், ஆனால் உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஸ்கொயர் வேவோ இல்லை சைன் வேவோ இல்லை ஒரு நிறைய சைன் வேவ் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். இந்த சைன் வேவ் தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம ஆட் பண்ணும்போது அது மற்ற வேவ்ஸாக மாறுது. இப்போ உதாரணமாக ஸ்கொயர் வேவ் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சைன் வேவை போட்டுட்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு சைன் வேவை நம்ம சின்னதாக போடும்போது இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி நமக்கு கிடைக்கும்போது ஒரு ஸ்கொயர் வேவ் மாதிரியான வேவை வந்து உருவாக்குது. ஸோ அப்போ சைன் வேவை வச்சு மட்டுமே நம்மளால் பலவிதமான வேவ்ஸை வந்து உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரெகக்னிஷன், இமேஜ் ரெகக்னிஷன், ஆட்டோ ஃபோக்கஸு, ஆட்டோ ஐ ஃபோக்கஸு, ஆப்ஜெக்ட் சென்சிங்கு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த சைன் காஸ் டேன் வந்து பயன்படுத்தப்படுது. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.